ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான முறையில் சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி, 1 கிலோ அளவுள்ள சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1 கிலோ பாஸ்மதி ரைஸை ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு ஒரு 4 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அதே கப்பில் தான் நம்ம அளந்து பிரியாணிக்கு தண்ணீர் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அரிசியை கழுவி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக சிக்கன் 1 இல்லைன்னா 1.5 கிலோ அளவுள்ள சிக்கனை எடுத்து நம்ம தண்ணீர் ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பிரியாணி மசாலா செய்கிறதுக்காக நான் 25 கிராம் ஏலக்காயும் 25 கிராம் கிராம்பும் 50 கிராம் பட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சிடலாம். இதை எல்லாமே நான் சேர்க்க போகிறதில்ல. இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் நம்ம பிரியாணிக்காக சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாயை நடுவில் பாதியாக கீறி வச்சுருக்கிறேன். ஒரு 4 தக்காளியை எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடானதும் இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கூடவே நெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டிங்கன்னா தான் பிரியாணி அதிக நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா வரும் இந்த நேரத்தில். இப்போ எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா வதக்கி விடணும். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு மறுபடியும் ஆயில் எல்லாம் மேலே வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி ஆயிலும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். சும்மா லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா கட்டி தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கும், புதினா இலை ஒரு கை அளவுக்கும், மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கனை மூடி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் சிக்கனில் இருக்கிற தண்ணீரெல்லாம் பிரிஞ்சு ஒரு பாதி அளவு சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் இப்போ ஒரு பாதி அளவு நல்லா குக்காக இருக்குது. இதை லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க.
கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தண்ணீர் சேர்த்துடலாம். தண்ணீர் அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும். நம்ம வந்து இந்த கப்பில் 4 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இதே கப்பில் 6 கப் அளவு தண்ணீர் எடுத்து சேர்த்தாச்சு. தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறை இது மேலே பிழிஞ்சு விட்டுடலாம். சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் முழு எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்துடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு தண்ணீர் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த தண்ணீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் ஒரு 75% வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரைஸை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அரிசியை மெதுவாக கிளறி விடணும். இப்போ தண்ணீர் வந்து ஒரு 90% ஆவியாகி போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஒரு 90% அளவுக்கு தண்ணீர் ஆவியாகி போயிடுச்சு. அரிசியும் ஒரு 90% வரைக்கும் வெந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி இதுக்கு மேலே ஒரு சின்ன வெயிட் எடுத்து வச்சிடலாம். ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி தம்மில் வச்சுருக்கலாம். ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் திறந்து இப்போ மெதுவாக கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கமகமக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீஸும் நல்லா வெந்து ரைஸும் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரியாணியை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.